முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். 15வது நிதிக்குழுவின் தலைவர் என்.கே. சிங். இந்தியாவில் நடைபெற்ற முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டி எந்த இரு அணிகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கிடையே நடைபெற்றது. இடம் கொல்கத்தா. எப்போ நடைபெற்றது? 22 நவம்பர்லேருந்து 25 நவம்பர் வரை 2019. அந்த டெஸ்ட் போட்டியில் பயன்படுத்திய பந்து SG பிங்க் நிற பந்து. முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டி இன்டர்நேஷனல் அளவில் நடந்தது அடிலேடு, ஆஸ்திரேலியா. அணிகள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. நடந்த நாள் நவம்பர் 15, 2015. பிரவசி பாரதிய கேந்திரா அமைப்பு வழங்கிய விருதான தூய்மை பாரதத்தின் ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமியன் விருது பெற்ற தமிழக ஆட்சியர் சந்தீப் நந்தூரி IAS, தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர். பல்கலைக்கழகங்களுக்கு NAAC-A அங்கீகாரம் வழங்கும் அமைப்பு தேசிய ஆய்வு மற்றும் அங்கீகாரம் கவுன்சில். பல்கலைக்கழகங்களுக்கு NAAC-A அங்கீகாரம் வழங்கும் அமைப்பு தேசிய ஆய்வு மற்றும் அங்கீகாரம் கவுன்சில். தொலைநிலை கல்வி வழிகாட்டி UGC-யால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஜூன் 2017. தமிழகத்தில் தொலைநிலை கல்வி அளிக்க அதிகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை? 11. 2019 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்ற இடம் சீனா. இந்த போட்டியில் இந்தியா சார்பாக தங்கம் வென்றவர்கள்: மனு பாக்கர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றார். இளவேனில் வாளறிவன் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றார். திவ்யான்சிஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றார். இந்தியா முழுவதும் மாநில சட்டப்பேரவைகள் நடவடிக்கைகளை காகிதம் இல்லாத முறையில் மாற்றும் திட்டம் விதான். விதான் சபை அப்படின்னா இந்தியா சட்டசபைன்னு அர்த்தம். அதான் விதான். சட்டசபையை டிஜிட்டல் மயமாகிறது. நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற இந்தியாவின் மிக இளவயது நபர் மயங்க் பிரதாப், ராஜஸ்தானை சேர்ந்தவர். 21 வயதுல நீதிபதி தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தமிழகத்தில் உருவான புயல்கள். ஒவ்வொரு வருடமும் தமிழகத்தில் புயல்கள் தாக்கி கொண்டிருக்கு. அதில் குறிப்பிட்ட புயல்களை பற்றி பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு தமிழகத்தை தாக்கிய புயல்கள்: பியார், பாஸ், பனூஸ் புயல்கள். 2008ஆம் ஆண்டு தாக்கிய புயல் நிசா புயல். 2011ஆம் ஆண்டு தானே புயல். 2016 வர்தா புயல். 2017 ஒக்கி புயல். 2018 கஜா புயல். 2020 ஆம்பன், நிவர், புரவி புயல். 2019 டேவிஸ் கோப்பை நடைபெற்ற இடம் ஸ்பெயின். இந்தியாவின் தேசிய T20 சாம்பியன் போட்டி எது? சையது முஷ்டாக் அலி T20. இந்தியாவின் தேசிய T20 சாம்பியன் போட்டி எது? சையது முஷ்டாக் அலி T20. இந்தியாவின் ஊழல் தடுப்பு அமைப்பு எது? லோக்பால். லோக்பால் அமைப்பு நாடாளுமன்றத்தில் சட்ட வடிவம் பெற்றது டிசம்பர் 18, 2013. லோக்பால் எவ்வகையான அமைப்பு? தன்னாட்சி அதிகாரமுள்ள அமைப்பு. லோக்பால் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் LM சிங்வி, அசோக்குமார் சென், 2 நபர்கள். லோக்பால்ல தலைவர் 1, உறுப்பினர்கள் 8 பேர் இருப்பாங்க. தற்போதைய லோக்பால் தலைவர் பினாக்கி சந்திர போஸ். லோக்பால் அமைப்பின் சின்னத்தை வடிவமைத்தவர் பிரசாத் மிஸ்ரா, அலகாபாத், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். லோக்பால் வாசகத்தை உருவாக்கியவர்கள் லோக்பால் நீதிபதி குழு. அந்த லோக்பால் வாசகம்: யாருடைய செல்வத்திற்கும் பேராசை கொள்ளாதீர்கள், சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கும். லோக்பால் சின்னமும் குறிக்கோள் வாசகமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் நவம்பர் 26, 2019. PSLV C-47 விண்ணில் ஏவப்பட்ட நாள் 27 நவம்பர் 2019. 2018 உலகக்கோப்பை ஹாக்கி நடைபெற்ற இடம் புவனேஸ்வர், ஒடிசா. சாம்பியன் பெல்ஜியம். 2023 உலகக்கோப்பை நடைபெறப் போகும் இடம் புவனேஸ்வர், ஒடிசா.
உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 2011. மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற களஞ்சியம் என்ற மகளிர் சுயஉதவிக் குழுவை ஏற்படுத்தியவர் பி. சின்னப்பிள்ளை, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தமிழக அரசு இதுவரை எத்தனை தமிழறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது? மொத்தம் 156 தமிழறிஞர்களுடைய படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியிருக்குது. 2019ஆம் ஆண்டு எத்தனை தமிழறிஞர்களின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது? 7 தமிழறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியது. 2019ஆம் ஆண்டு தெற்காசிய விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? காட்மாண்டு, நேபாளத்தில் நடைபெற்றது. மாணவர்களே, தொடர்ந்து இந்த சேனலில் போடுற வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு மூலமாக இதுபோல் மேலும் பல நல்ல வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். நன்றி.